ஓகே. நமது அஸ்ட்ரோ சந்திரா சேனலுக்கு மக்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். நான் செந்தில்குமார், என்னுடன் விபாரிஷ். இன்னைக்கு நம்ம பேச போகிற தலைப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்பு. இன்னும் சரியாக சொல்ல போனோம்னா இன்னொரு ஒரு சில வாரங்களில் குரு பயிற்சி நடக்க போகுது. குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர். குரு அப்படின்னா மாதா பிதாவுக்கு அடுத்து நிலையில் இருக்கக்கூடியவர் குரு. தெய்வத்துக்கும் மேல இருக்கக்கூடியவர் குரு. நம்ம ஒரு கடவுள்கிட்ட போய் நம்மளுடைய பிரார்த்தனையை சொல்றோம் அப்படின்னா குருவருள் இருந்தாதான் திருவருள் கிடைக்கும். குருவோடைய பிளெஸிங் இருந்தாதான் கடவுளே நம்மளுடைய பிரார்த்தனையை காது கொடுத்து கேட்பார் அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லப்படுது. ஸோ அப்பேற்பட்ட குருவானவர் வியாழ பகவானவர் இந்த முறை மிதுன ராசியிலிருந்து பயிற்சியாகி கடக ராசிக்கு உச்ச குருவா அவர் போயிருக்காரு. ஸோ அந்த குரு பயிற்சியுடைய பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இன்றைய நிகழ்ச்சியில நம்ம பேச போறோம். நேர நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் விபாரிஸ். வணக்கங்கண்ணா. ஸோ மேச குரு எல்லா ராசிகளுக்கும் லக்னத்துக்கும் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம். குரு இந்த எந்த பயிற்சி ஆகட்டும், குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகேது பயிற்சி, இதான் முக்கியமான மேஜரான பயிற்சிகள். ஸோ எந்த கிரக பயிற்சியாக இருக்கட்டும், ஒரு விஷயம்னா நம்ம ஜாதகத்தில் என்ன யோகம் இருக்குது அதோட ரிசல்ட் தான் நமக்கு கிடைக்கும். நம்ம அதுக்கூட பலன் தான் கிடைக்கும். நம்ம ஜாதகத்தில் என்ன யோகம் இருக்குதோ அதை பொறுத்து தான் நமக்கு என்ன திசாபுத்தி போயிட்டு இருக்குதோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நம்ம பேச போறது ஒரு ஜென்ரலான விஷயம். இது அப்படியே அப்ளிகபிள்னு சொல்றதுல இப்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னா, நல்லா திசாபுத்திகள் நடந்துச்சுன்னா இதெல்லாம் அசால்ட்டா நம்ம சொல்ற நல்ல பலன்கள்லாம் பயங்கரமாவே கிடைக்கும். நமக்கு திசாபுத்திகள் சரி இல்லை அப்படின்னு பட்சத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள் ரொம்ப கம்மியா கிடைக்கும். இதான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சோ திசாபுத்திகள் நல்லா இருக்கு, நம்ம ஒரு நெகட்டிவான விஷயங்களை சொல்றோம் அப்படின்னா, உங்களுக்கு திசாபுத்திகள் சிறப்பா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சொல்ற நெகட்டிவான பலன்கள் ரொம்ப கம்மியா தான் நடக்கும். சிறப்பு. இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத சொல்றேன். ஏன்னா இது வந்து இந்த எக்ஸ்பிளனேஷன் நிறைய பேர் கொடுக்கறது இல்ல. அதனால நான் இந்த எக்ஸ்பிளனேஷன் முக்கியமா கொடுக்கறதான். எக்ஸலென்ட் எக்ஸலென்ட். ஓகே. சோ நம்ம குரு பயிற்சி வந்து இப்ப 2026 பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சி. அதாவது ராகுகேது பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் அந்த மாதிரி மந்த்ல, டிசம்பர் அதாவது வருஷ கடைசியில தான் நடக்குது. டிசம்பர் மாசம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சோ அதுக்கு முன்னாடி குரு பயிற்சி நடக்குது. சோ சனி பயிற்சி ஆயிடுச்சு, சனி மீனத்துல இருக்கு. ஸோ மேஜரான பயிற்சி பார்த்தீங்கன்னா அடுத்து நமக்கு இந்த வருஷத்துல குரு பயிற்சியும் ராகேது பயிற்சியும் இருக்குது. ஓகே. ஸோ இப்போ நம்ம இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ குரு பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடகத்துல நுழையிறது நீங்கள் சொன்ன மாதிரி 2 ஜூன் 2026. ஓகே. எப்போ வந்து சிம்மத்துக்கு போறாரு அப்படின்னா பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா கடகத்தை விட்டு கம்ப்ளீட்டா சிம்மத்துக்கு போற டைம் வந்து பார்த்தீங்கன்னா 26 ஜூன் 2027. ஓ சூப்பர். அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட 1 இயர் அப்படிங்கிறது நமக்கு தெரியவா தெரியுது. ஸோ ஓகே. இப்போ அதுக்கு நடுவில் குரு வந்து சிம்மத்துக்கு போற டைம் நான் சொல்றேன். ஓகே. வக்கரமாகி அவர் முன்னோக்கி சிம்மராசிக்கு போற இடையில போறாரு, அதையும் சொல்ல போறீங்க. அதாவது என்னன்னா வக்கரம் ஆகிறது உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து வக்கரம் ஆகிறது சிம்மராசில வக்கரம் ஆகிறாரு. ஸோ சிம்மராசிக்குள்ள நுழையிற டைம்னு பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துல அக்டோபர் 31, 2026. ஸோ அக்டோபர் கடைசி நாள் அப்படிதான் வந்து சிம்மராசிக்குள்ள நுழையிறாரு. வக்கரம் ஆகிறது பாத்தீங்கன்னா சிம்மராசியில வக்கரம் ஆகிறது டைம் பாத்தீங்கன்னா 13 டிசம்பர் 2026 வக்கரம் ஆரம்பிக்கிறது. ஓகே. கடகத்துக்குள்ள நுழையிறது மறுபடியும் வக்கரத்திலே இருந்து கடகத்துக்குள்ள நுழையிற டைம் பாத்தீங்கன்னா 25 ஜனவரி 2027. ஓகே. ஓகே. மறுபடியும் கடக ராசியில வக்கரம் நிவர்த்தி ஆகிறது பாத்தீங்கன்னா 13 ஏப்ரல் 2027. அப்புறம் கடைசியா வந்து கடகத்துல இருந்து டோட்டலா வெளியே வர்றது குரு வந்து பாத்தீங்கன்னா 26 ஜூன் 2027. அதாவது என்ன சொல்ல வரேன்னா சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த 3 மாசம் குரு வந்து கடகத்துல இல்ல சிம்மத்துல இருப்பார். ஓகே. ஓகே. ஒரு 80 நாள் 85 நாள் அந்த மாதிரி வச்சுங்களேன். ஓகே. நியர்லி 2.5 மந்த்க்கு மேல. ஆமா ஆமா. ஓகே. சோ இதுதான் பேசிக்கான ஐடியா. ஓகே. இப்போ நம்ம வந்து லக்னத்துக்கு நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு ராசி ஒரு நட்சத்திரத்தை நோக்கி போறோம். முதல் ராசி மேச ராசி. மேச லக்கணத்துல பிறந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போறோம். போலாங்க. ஸோ மேச ராசி மேச லக்னம் அப்படிங்கும்போது நம்ம மோஸ்ட்லி ஹெவி இம்பார்ட்டன்ஸ் வந்து லக்னத்துக்கு நம்ம கொடுப்போம். ஏன்னா லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா சேஞ்ச் ஆகக்கூடியது. ராசி வந்து 2 நாளுக்கு மேலே ஆகும் ராசி சேஞ்ச் ஆகுது. அப்படிங்கும்போது லக்னத்துக்கு பயிற்சிகள் நம்ம ஸ்ட்ராங்காக பார்க்கலாம். நீங்க ராசிக்கும் செக் பண்ணிக்கலாம், ஒன்றும் டவுட் இல்லை. ரைட். ஓகே. ஸோ மேச லக்னம் அப்படிங்கும்போது மேச லக்னம் இல்லை மேச ராசி அப்படிங்கும்போது குரு வந்து 9ஆம் வீட்டதிபதி 12ஆம் வீட்டதிபதி. ஓகே. ஸோ விரயத்துக்கு அதிபதி, பாக்கியத்துக்கு அதிபதி, அதிர்ஷ்டத்துக்கு ஒரு அதிபதி. ஸோ விரையாதிபதி எங்க போறாரு? 4ஆம் வீட்டுக்கு வர்றாரு, கடகராசிக்கு வர்றாரு, குரு உச்சமா வர்றாரு. ஸோ அப்படிங்கும்போது 12ஆம் வீட்டாவே 4ல இருக்குது அப்படிங்கிற போது
விரய செலவுகள், சுப விரய செலவுகள் ம் நடக்கும். எது இடம் வாங்குறது, கார் வாங்குறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது, இதுல பூமி வாங்குறது சம்பந்தப்பட்டது, வீடு கட்டுறது, ம் இதுல விரய செலவுகள் அதிகமாகறதுக்கான அமைப்பு உண்டு. சுப விரய ஓ செலவுகள் ம் அதிகமாகும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு படிப்பு படிச்சுட்டு இருக்காங்க, மேல் படிப்பு படிக்க போறாங்க அப்படின்னா, இடம் விட்டு ம் இடம் மாறுறதுக்கான அமைப்பு உண்டு. ம் குரு வந்து 9ஆம் வீட்டதி 4ல உட்கார்ந்திருக்குது, 12ஆம் வீட்டதி 4ல உட்கார்ந்திருக்குது. ஏன்னா இந்த டைம்ல கேதும் சரி உள்ளுக்க அக்டோபர் ஐ மீன் இந்த வருஷம் கடைசியில வந்து கேதும் உள்ளுக்க வர்றது அப்படிங்கிறதையெல்லாம் கணக்கு வச்சு சொல்லும்போது, ம் படிப்புக்காக வெளியூர் போறது, இடத்த விட்டு வெளியில மாறி போறது, அதுக்கான அமைப்பும் இருக்குது. இல்ல வெளிநாடு போய் ஓ படிக்கிறது. ஸோ இதுவும் நம்ம ம் சொல்லலாம். இடம் மாறுறதுக்கான ஓகே அமைப்பும் மேச லக்னத்துக்கு உண்டு. உயர்கல்விக்காக இடப்பெயர்ச்சி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா, கண்டிப்பா. ஓ ஸோ ஓகே குரு பெயர்ச்சி பொறுத்தளவுக்கு வந்தீங்கன்னா 4ஆம் வீட்டு தான் ஃபோக்கஸ் மேச லக்னம், மேச ராசி அப்படிங்கிறத பொறுத்தளவுக்கு. ஓகே தாயார் சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும்? தயார் சார்ந்த உடல் விஷயம் நலம். அளவுக்கு அதான் இப்ப வந்து அக்டோபர் வரைக்கும் பாத்தீங்கன்னா குரு பெயர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. அக்டோபர் 2026 வரைக்கும். ஓகே ஓகே குரு வந்து 4ஆம் வீட்டுல இருக்கிறது சிறப்பா. ஓகே மற்றபடி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 3ஆம் வீட்டில் இருந்தார். இப்போ உச்ச குருவா அவர் 4ஆம் வீட்டுக்கு போறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் வீட்டுடைய எல்லா கால தத்துவங்களையும் ஆக்டிவேட் பண்ண போறாரு. வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, கட்டி முடிக்கப்படாத வீடுகளை கட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான புதிய வண்டி வாகனங்கள் வாங்கவும் வாய்ப்பு இருக்கு. அதான் விஷயம் என்னன்னா அக்டோபர் 31 2026க்குள்ள இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. வீடு கட்ட போறாங்க அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா அக்டோபர் 31 ஆ 2026க்குள்ள முடிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன் சொல்ல ஓ வரேன்னா கேது வந்து டிசம்பர் மாசம் கடகராசிக்குள்ள வந்துருவார். ஓ ஸோ கேது உள்ளுக்கு வந்துச்சுன்னா தடங்கள் ஏற்படுத்துவார். ஓ அத வீடு, வண்டி ஏன்னா கேதுவோட காரகத்துவம் என்னன்னா பிரேக் பண்றது, தடங்கள் ஏற்படுத்துறது. ஸோ 4ஆம் வீட்டுக்குள்ள கரெக்ட் கரெக்ட் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா, அப்ப வந்து ஒரு தடங்கள் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள். அப்படிங்கும்போது நம்ம பிளான் பண்ணி ஒரு அக்டோபருக்குள்ள ஐ மீன் அக்டோபருக்குள்ள முடிச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. ஓ அருமை அருமை. ஏன்னா 4ஆம் வீட்டுல குரு போகும்போது வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல வீடுக்கு அமையும், நல்ல இடம் அமையும், ஸோ நல்ல வாகனம் அமையும், ம் எல்லாமே சுபமா இருக்கும் அப்படிங்கிறது தான் குருவோட பவர். ஸோ நீங்க சொன்ன குருவோட வெரி பவரை சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த ஐ மீன் இன்ட்ரடக்ஷன்ல சொல்லியிருந்த மாதிரி தான். கண்டிப்பா. ஆமா. எங்கெங்கெல்லாம் பாக்குறாரு, எந்த இடத்துல கோர்றாரோ அங்க நல்ல யோகம். நல்ல என்ன சொல்றது, கெட்ட சக்தியில குறைக்கக்கூடிய பவர் அவருக்கு உண்டு. ஓ ஓகே. ஸோ ஸோ அடுத்த உச்ச குருவானவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கிருந்து விருச்சிக ராசியை பார்க்க போறாரு, மகர ராசியை பார்க்க போறாரு, மீன ராசியை பார்க்க போறாரு. கண்டிப்பா. 5, 7, 9ங்கிற இடத்த பார்க்குறாரு. ஸோ இந்த இடங்கள்லாம் புனிதமடையுது. அந்தந்த இடங்களுக்குரிய நல்ல பலன்கள் அவங்களுக்கு நல்லபடி நடக்கும். ம். கரெக்ட் ரைட். வேற ஏதாவது சொல்லணுமா மேசராசி மேச லக்கணத்தை பொறுத்த வரைக்கும்? அவ்வளவுதான். சரி. ரிஷப அடுத்த லக்னம், 2வது ரிஷப ராசி ராசி பாய்க்கலாம். ரிஷப லக்கணம் ரிஷப ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? ஓகே. குரு வந்து பாத்தீங்கன்னா 11ஆம் வீட்டதிபதி 3 இருக்கு. 8ஆம் வீட்டதிபதி குரு. ரிஷப லக்னத்துக்கு 8ஆம் வீட்டதிபதி குரு வந்து 3ஆம் வீட்டுல போய் உட்கார்ந்திருக்கிறது. 8ஆம் வீடுங்கிறது ஒரு நெகட்டிவும் இருக்கு. 8ஆம் வீடு மறைவு ம், ஸ்தானம் ஆக்சுவலா. ஸோ 8ஆம் வீட்டதிபதி 3ல உட்கார்ந்திருக்கிறது ஒரு நெகட்டிவான விஷயங்கள் இருக்கு. ம். சிப்லிங்ஸ்க்கு வந்து ஒரு நெகட்டிவான இம்பாக்ட் குடுக்கலாம். கூட பிறந்தவங்களுக்கு, அதாவது இளைய சகோதரர் மெயினா. அவங்களுக்கு ஓகே. ஒரு நெகட்டிவான இஷ்யூங்களும் அமைப்பு இருக்கு. ஹெல்த் ரிலேட்டடா ட்ரபிள் இருக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓ அது சரி அது வந்து அது அது குரு இருக்கறனால மீன் ரொம்ப நெகட்டிவா போறதுக்கான வாய்ப்பு இல்ல. பட் ஹெல்த் ரிலேட்டட் ட்ரபிள் சிப்லிங்ஸ்க்கு பார்த்துக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஓ மெயினா வந்து யங்கர் சிப்லிங் இளைய சகோதரத்துக்கு மெயினா. ம் ஸோ அப்புறம் 11ஆம் வீட்டதிபதி 3ல உட்கார்ந்திருக்குது அப்படிங்கும்போது, இவங்களுக்கு வந்து இப்ப வந்து இவங்க சோசியல் நெட்வொர்க் மூலியமா ம் இன்கம் ஏர்ன் பண்றது. ஸோ இந்த மாதிரி கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டது, ஸ்கில் செட் ஏதாவது ஓ திறமைகளை வளர்க்கறக்கு, இதெல்லாம் புதுசா ஏதோ ஒரு விஷயத்த வந்து ஸ்டார்ட் பண்றக்கு, ஏதோ ஒரு புதுசா ம் ஒரு விஷயத்த படிக்கிறக்கு, இதெல்லாமே சிறப்பான டைம் தான். ஏன்னா குரு வந்து 9ஆம் வீட்டையும் பார்ப்பாரு. ஸோ அப்படிங்கிறது ஓகே. சிறப்பான டைம். ஆக்சுவலி கல்யாணத்துக்கு பார்க்குறாங்கனாலும் பார்க்கலாம். ஏன்னா 7ஆம் வீட்டையும் பார்க்குறாரு. ஓகே. லாபஸ்தானத்தையும் பார்க்குறாரு அப்படிங்கும்போது, குரு பெயர்ச்சி வந்து ம். இந்த ரிஷப லக்னத்துக்கு யோகம் தான். சிறப்பு. அருமை. மத்தபடி பார்த்தீங்கன்னா, பணப்பற்றாக்குறை இந்த மாரியான விஷயங்களுக்கெல்லாம் ஒண்ணும் ப்ராப்ளம் இல்லையா? இல்ல பணம் பற்றாக்குறை பொறுத்தளவுக்கு லாபஸ்தானத்துக்கு குரு அதான் குரு 11ஆம் லாபஸ்தானத்துக்கு வீட்டதிபதி உங்களுக்கு வந்து லாபமும் உண்டு. சகோதரனால லாபம் உண்டு. ஓகே. சகோதரஸ்தானத்தினால ஓ லாபம் உண்டு. அப்படிங்கும்போது ம், அந்த அமைப்பும் இருக்குது. 11ஆம் வீடு அப்படிங்கிறது 11 சகோதரஸ்தானம். அவங்க மூலியமாவும் லாபம். 11ஆம் வீட்டதிபதி 3ஆம் வீட்ல போய் உட்கார்ந்திருக்கனால, ஸோ அந்த கெயினும் ம். ஏதாவது ஒரு வகையில கெயின் கிடைக்கிறதுக்கு அமைப்பு உண்டு. ஓகே. டிராவல் பண்றது அதுலலாம் கவனமா இருக்கணுமா? இல்ல டிராவல்னால உங்களுக்கு கெயின் இருக்கா? டிராவல்னால நல்லதா இருக்குது.
டிராவல்னால நல்ல லாபம். டிராவலிங்கு. ஸோ இவங்க என்ன ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்டது ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா, மார்க்கெட்டிங்க்கு ஓகே. பெஸ்ட் டைமு, பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு, ஐ மீன் பிஸ்னஸ்க்கு மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு பெஸ்ட் டைம். அருமை அருமை. பிஸ்னஸ் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்டதெல்லாம், ஏன்னா 3ஆம் வீடு தான் மார்க்கெட்டிங் சேல்ஸ் சம்மந்தப்பட்டது. ஸோ அங்கே குரு பேசி போது அதை இப்போ மார்க்கெட்டிங் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு பிளான் பண்ணீங்கன்னா பண்ணலாம் கண்டிப்பா. ஓகே ஓகே ஓகே. ஸோ அப்படிங்கும்போது அந்த மாதிரி ஐ மீன் இந்த கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட செக்டார்ல இருக்கவங்க இப்போ அவங்களுக்கு ரொம்ப நல்லது. அவங்களுக்கு ஏதாவது ஸ்கில் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஸ்கில் பேஸ்ட் லேர்னிங் ஏதாவது கத்துக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா, திறமை ஏதாவது கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுவும் கத்துக்கிறதுக்கான பெஸ்ட் டைம். ஓகே. இவங்களை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பர்ட்டி வாங்குறது, வெஹிக்கிள் வாங்குறதுக்கான நேரம் வந்து எந்த காலம் சொல்லலாம் இந்த குரு பயிற்சியில? லக்னத்துக்கு 4ல கேது போயிட்டு இருக்கு. இது வந்து பெஸ்ட் டைம் கிடையாது. ஸோ ஆக்சுவலி நெக்ஸ்ட் இயர் தான் கரெக்டா இருக்கும். ஓகே. 2027 தொடக்கத்துல பொங்கலுக்கு பிறகுலேருந்து நல்லா இருக்கு. தை பிறந்தால் வழி பிறக்குங்கிறது மாதிரி ரிஷப ராசி ரிஷப லக்கணத்தை சேர்ந்தவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வெஹிக்கிள் வாங்குறதுக்கு உகந்த காலம் வந்து நம்ம சொன்னது என்னன்னா ஜூன் 2027 செகண்ட் ஹாஃப். 2027 செகண்ட் ஹாஃப்ல குரு வந்து கரெக்டா உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்து சிம்ம ராசிக்குள்ள போறாரு. முழுமையா நாலாவது ராசி அவங்களுக்கு 4வது வீடா வருது சிம்ம ராசி ரிஷப லக்னத்துக்கு. அந்த டைம் தான் பெஸ்ட். சோ கொஞ்சம் வெயிட் பண்றது, இப்போதைக்கு வெயிட் பண்றது தான் கரெக்ட். ஓகே. இந்த குரு பயிற்சியில அவசரப்பட வேணாம் அப்படின்னு இருக்கும். கண்டிப்பா. மொத்தத்துல அதாவது இளைய சகோதரம் வந்து ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும். மற்றபடி எல்லாம் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்துக்குரிய குருவுடைய உச்ச குருவா வர்றதுனால நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கும், டிராவல்னால நல்ல கெயின் கிடைக்கிறதுக்கும், மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கிறதுக்கும் யோகம் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஓகே. வேற ஏதாவது ரிஷப ராசி ரிஷப லக்னத்துக்கு சொல்லணுமா? ரிஷப லக்னத்துக்கு பார்த்தாலும் சனி பயிற்சி நல்லா இருக்கு. சனி வந்து 11ஆம் வீட்டுல உட்காந்துருக்கு. சோ சிறப்பான அதையும் கவர் பண்ணிட்டீங்க. சூப்பர். குரு நல்லா இருக்குது இந்த டைம் பொறுத்த அளவுக்கு. ஸோ ஓகே. ரிஷப லக்னத்துக்கு அம்மாவுக்கான ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ராகேது பயிற்சிக்கு அப்புறம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், சரியாகும். ஐ மீன் இப்போ ஒரு நவம்பர் டிசம்பருக்கு அப்புறம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஓகே. தீபாவளிக்கு பிறகு தாயார் நலன்ல நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். கரெக்ட். ஓகே. எக்ஸலண்ட் எக்ஸலண்ட். ஓகே. அடுத்த ராசியான 3வது ராசியான மிதுன ராசி மிதுன லக்கணத்துல பிறந்தவங்களுடைய இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது? மிதுன லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா குரு சனி இவங்க 2 பேருமே 10ஆம் வீட்டை நல்லாவே இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க இப்ப. ஏன்னா குரு வந்து 10ஆம் வீட்டை உச்சமாயிட்டாரு, 2ல உட்காந்துருக்காரு. அப்படிங்கும்போது வேலை மூலியமா தொழில் மூலியமா நல்ல ஒரு வருமானத்துக்கான அமைப்பு உண்டு. அதாவது வேலையில யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா சனி ஆல்ரெடி 10ல போயிட்டு இருக்காரு. ஸோ குருவும் 10ஆம் வீட்டை பார்க்க போறாரு. 9வது பார்வையா குரு கடகராசில இருந்து 9வது பார்வையா மீனத்தை பார்க்க போறாரு. அப்படிங்கும்போது குரு சனி ஒரு வீட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ அப்படிங்கும்போது வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நல்ல யோகமான டைம். தொழில் சம்பந்தப்பட்டதுக்கும் குடும்பத்துக்கு குடும்ப உறுப்பினர்களோட எண்ணிக்கை அதிகமாகிறது, குழந்தைகள் ஏதாவது பிறக்கிறதுக்கு அமைப்பு. ஸோ இதெல்லாமே சிறப்பா இருக்கு. குடும்பம் தினம் வாக்கு அந்த 2ஆம் வீட்டுல தான் டிராவல் பண்றாரு குரு. ஸோ அப்படிங்கும்போது குரு ஸ்தானத்துல பயிற்சி ஆகும்போது ரொம்ப நல்ல விஷயம். இந்த குடும்பத்துல சுப காரியங்கள் பண்றது இதுக்கான சரியான டைம், நல்ல டைம். ஓகே. இவங்க ஏதாவது சில ஆலோசனைகளை எக்கனாமிக்கலி ஐ மீன் 2ஆம் வீடு குடும்பம் தான் பார்க்க போது குரு வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை பெருசுபடுத்துறது தான் குருவோட வேலையே. ஆனா குடும்பஸ்தானத்துல உட்காந்துருக்கானா குடும்பத்தை வந்து பெருசுபடுத்துறது, வருமானத்தை பெருசுபடுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சொல்லணும். அப்படிங்கும்போது 7ஆம் வீட்டு அதிபதி உச்சமாகிறது தொழிலுக்கும் நல்லது, இதுக்கும் நல்லது, அதாவது வேலைக்கும் நல்லது. 6ஆம் இடத்தை குரு பாக்குறாரு. அவங்களுடைய கடன் நிவர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்பனா கடன்ல ஏதாவது ஒரு விஷயங்கள் பாசிட்டிவான விஷயங்களுக்கு வாய்ப்பு உண்டு. கடன்ல ஒரு பகுதியை வந்து முடிக்கிறதுக்கோ இல்ல ஒரு சிறு தொகையை அதிகமா கட்டி இஎம்ஐ தாண்டி கட்டுறதுக்கோ வாய்ப்புகள்லாம் இருக்கு. இருக்கு. ஓகே. சிறப்பு சிறப்பு. இப்ப 2ஆம் வீட்டுல குரு இருந்தா கொஞ்சம் அட்வைஸ் பண்ண கேட்க மாட்டாங்கன்னு ஒரு வழக்கம் உண்டு. இவங்க வந்து நல்ல நல்ல அறிவுரைகளை ஏத்துக்கணும்னு ஏதாவது அறிவுரை சொல்லணுமா உங்களுக்கு மிதுன ராசிக்காரங்களுக்கு? விஷயம் என்னன்னா இப்ப ராகு வந்து 9ஆம் வீட்டுல கோச்சரத்துல பயிற்சி ஆகி போயிட்டு இருக்கு மிதுன லக்னத்துக்கு. ஸோ மிதுனத்துக்கு 9ஆம் வீட்டுல ராகு போயிட்டு இருக்கிறது. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து குரு மூலியமா பாஸ் குரு அவங்ககிட்ட அதிகமான எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்க்கறாங்க. அது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து மோஸ்ட்லி ஃபுல்ஃபில் ஆகாது. ஸோ அதான் வந்து இஷ்யூன்னு வச்சுங்களேன். பாஸ் இல்லைன்னா குருனால ஃப்ராடு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ 9ஆம் வீட்டுல ராகு உட்காந்துருக்கிறது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். பாஸ்னாலேயோ இல்லைன்னா நம்மளுடைய முதலாளியின் மூலியமா ஒரு சின்ன ஏமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை.
ஓகே. குரு அப்படின்னா பெரிய கிரகம். 2ஆம் வீட்ல குரு வராரு. 2ஆம் வீடுங்கிறது தனஸ்தானம். நல்ல பெரிய தனம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நம்ம குறிப்பிட்டிருக்கோம். குடும்பம் அ அபிவிருத்தி ஆவறதும், வருமானம் பெருகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதையும் நல்லா சொல்லியிருக்கோம். சனியும் 10ஆம் வீட்ல இருக்கிறதுனால குருவோட வீட்ல, கண்டிப்பா பார்த்தீங்கன்னா வேலையில ஒரு நல்ல கரெக்ஷன்ஸ், ஒரு பாசிட்டிவ் கரெக்ஷன்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே. வேற ஏதாவது சொல்லணுமா? மிதுன ராசியை பொறுத்தவரைக்கும்? அவ்வளவுதான் அவ்வளவுதான். ஓகே. அடுத்தது 4வது ராசியான கடக ராசி, கடக லக்கணத்துல பிறந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு? இது ஒரு சிறப்பான ஒரு இது. இந்த ராசிக்குள்ள தான் குரு வராரு. 12 வருஷம் கழிச்சு குரு உச்சம் பெற்றிருக்காரு அந்த கடக ராசிக்குள்ள வந்து. இந்த கடக ராசி, கடக லக்கணத்துக்கு எப்படி இருக்க போகுது இந்த குரு பயிற்சி? கடகராசி கடக லக்கணம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 1ஆம் வீட்டுக்கு குரு பயிற்சி அப்படிங்கிறது 9ஆம் வீட்டு லக்கணத்துல உட்காந்துருக்குது. இப்போ 1ஆம் வீடு அப்படிங்கிறது புதுசா ம். ஏதோ ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறது. ஸோ குரு 1ஆம் வீட்டுல இருந்துச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு புதுசா ஒரு விஷயத்த ஆரம்பிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஆரம்பிக்கலாம். ஆரம்பிக்கலாம். ஐ மீன் ஓ நம்மளோட ஜாதகத்தை பார்த்துட்டு அந்த திசா புத்திகள்லாம் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு புது விஷயத்த ஆரம்பிக்கணும்னா லாங் டேர்முக்கு ஆரம்பிக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம், எந்த விஷயமா இருந்தாலும் ஸ்டார்ட் பண்றதுக்கு பெஸ்ட் டைம். ஏதாவது ஹையர் ஸ்டடீஸ் மேல படிக்கிறது, இதுக்கு ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ம், கண்டிப்பா பெஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்றதுக்கு. ம், 9ஆம் வீட்டு அதிபதி தான் குரு ஆக்சுவலி. அதனால குரு லக்னத்துல உட்கார்ந்திருக்கிறது சிறப்பான அமைப்பு. புதுசா ஏதோ ஒரு ம். விஷயத்தையும் ஆரம்பிக்கிறதுக்கான சிறப்பான டைம் தான் குரு 1ஆம் வீட்டுக்கு பயிற்சி ஆகும்போது புதுசா ஆரம்பிக்கிறது. ஆரம்பம் தான் 1ஆம் வீடு. அப்படிங்கும்போது புதுசா எந்த விஷயத்த ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வச்சுங்களேன். ஸோ குரு வந்து ஓகே. 1ஆம் வீட்டுல இருக்கும்போது 7ஆம் வீட்டையும் பார்க்கறாரு, 5ஆம் வீட்டையும் பார்க்கறாரு, 9ஆம் வீட்டையும் பார்க்கறாரு. அப்படிங்கும்போது இவங்களுக்கு ம். குழந்தைக்கு ட்ரை பண்றவங்களுக்கு பெஸ்ட் டைம். குழந்தை பாக்கியத்துக்கு அருமையான டைம் தான். ஆ, அருமை, அருமை. கல்யாணத்துக்கும் 7ஆம் வீட்டையும் குரு பார்க்கறாரு. 7ஆம் வீட்டு அதிபதியான சனியும் இந்த டைம்ல குரு பார்த்துக்கிட்டு தான் இருப்பாரு. ஏன்னா மீன ராசியில தான் சனியும் பயிற்சி ஆக போகுது இந்த டைம்ல. அப்படிங்கும்போது 7ஆம் வீட்டு அதிபதி சனியும் குரு பார்க்கறாரு. 7ஆம் வீட்டையும் குரு பார்க்கறாரு அப்படிங்கும்போது கடக லக்கணத்துக்கு திருமண யோகம் சிறப்பான குரு பலன் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிறது தான் இருக்கு. ஸோ ஓகே. தொழில் முன்னேற்றமும் உண்டு. தொழிலுக்கும் முன்னேற்றம் உண்டு. தொழில் ஸ்டார்ட் பண்றதுக்கு, ஐ மீன் வேலை ஏதாவது ஸ்டார்ட் பண்றதுக்கு, ஏதாவது புதுசா எந்த விஷயத்த ஸ்டார்ட் பண்றதுனாலும் பெஸ்ட் டைம் குரு 1ஆம் வீட்ல இருக்கும்போது. ஓகே. இந்த கடன் சம்பந்தமான, லோன் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் அவங்க என்ன கவனமா இருக்கணுமா? எப்படி இருக்கணும்? 6ஆம் வீட்டதி லக்னத்துல உட்கார்ந்திருக்கு குரு பொறுத்தளவுக்கு. ஸோ ம். ஹெல்த் ரிலேட்டட் ட்ரபிள் குடுக்குமான்னு கேட்டீங்கன்னா, குடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. 6ஆம் வீட்டதி லக்னத்துல உட்கார்ந்திருக்குது அப்படிங்கும்போது, கடன், நோய், எதிரி ஸ்தானத்தோட அதிபதி 1ஆம் வீட்ல உட்கார்ந்திருக்கு. அப்படிங்கும்போது இது ம். 50, ஐ மீன் 9ஆம் வீட்டு அதிபதிங்கிறது ஓகே, அதுக்கான பாசிட்டிவ் குடுக்கும். 6ஆம் வீட்டு அதிபதிங்கிறது அதுக்கான நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸும் கண்டிப்பா இருக்க தான் செய்யும். பட் இருந்தாலும் ஓ ஓவராலா ஹெல்த்ல வந்து இவங்க வந்து இத்தன நாளா சாப்பிடுறது சாப்பாடு, ஏன்னா 2ல கேது போயிட்டு இருக்குது. இவங்க வந்து தப்பான சாப்பாடு, ஐ மீன் லைக் ஃபுட் ஹேபிட்ஸ்லாம் சரியில்லாம போயிட்டு இருக்கு. நேரத்துக்கு சாப்பிடாத ம். மாறி மாறி சாப்பிடுறது சம்திங் இத மாரி போயிட்டு இருக்கு. குரு வந்து ஓகே. சரிப்படுத்துறதுக்கு ட்ரை பண்றாரு. இவங்களோட ஹெல்த்த வந்து சரிப்படுத்துறதுக்கு தான் குரு வந்து லக்னத்துல கான்ஷியஸா இருக்கணும். ஹெல்த் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு தான் குரு 1ஆம் வீட்டுக்குள்ள வராரு. ஓ அருமை, அருமை. ஸோ இவங்க வந்து ஹெல்த் கான்ஷியஸா ஹெல்த் வந்து இம்ப்ரூவ்மென்ட் பண்ணணும். ஹெல்த்த வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது 1ஆம் வீட்ல குரு வந்தோனே பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஹெல்த், ஐ மீன் உடம்பு ஓ பாடியில வந்து என்ன என்ன நம்ம பாடியில என்ன வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு யோசிப்பாங்க. பண்ணுவாங்க. ஹெல்த் கான்ஷியஸா இருப்பாங்க. அவ்வளவுதான். ஓகே. 8ஆம் வீட்ல ராகு போறதுனால 1ஆம் வீட்ல குழந்தை. 1ஆம் வீட்ல குரு வந்து பாத்தீங்கன்னா திக்பலம் பெறுவார் எப்பவுமே. சோ 1ஆம் ஓ வீட்ல குரு சூப்பர். திக்பலம் பெறும்போது பவர்ஃபுல்லான குரு தான் ஆக்சுவலி. திக்பலம் இருக்குது, உச்சமா இருக்கு, ஸ்தான பலம். ஓ உச்சமாகும்போது ஸ்தான பலம் அதுக்கும். சோ வக்கரம் வலுவா இருக்கு. வச்சுன்னா ஜேஷ்ட பலம் இருக்கும். சோ அப்படிங்கும்போது ஓ இதுல எல்லாமே நடக்க போகுது. இதெல்லாமே நடக்கும்போது அந்த கான்சியஸ்னஸ் வந்து அதிகமா இம்ப்ரூவ் ஆகும் இவங்களுக்கு. இவங்களோட ஹெல்த்த பாத்துக்கிறது, இவங்க செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், செல்ஃப் ஓ டெவலப்மெண்ட் சூப்பர். வந்து பெஸ்ட் டைம் வந்து ஆக்சுவலி ஆட்டோமேட்டிக்கா அது குரு வந்து சாஃப்ட்டா தான் செய்யும். அடிச்சு போட்டு ம். செய்யாது. ஸோ சாஃப்ட்டா சொல்லி பார்க்கும். சேஞ்ச் பண்ண ஓ சொல்லும். ஸோ குரு வந்து ஓ எப்பவுமே அட்வைஸ் பண்ண போய் கிரகம். ஸோ அட்வைஸ் தான் பண்ண ஓ போகுது. ஸோ நல்லா தான் இருக்கும். டாக்டர் கிட்ட இருந்து ஒரு அட்வைஸ் சொல்லுவாரு. டாக்டர் அந்த அட்வைஸ் ஃபாலோ பண்ணா கரெக்ட்டா இருக்கும். ஓகே. 8ஆம் வீட்டு ராகுக்கு என்ன செய்யலாம்? 8ஆம் வீட்டு ராகு தொந்தரவு செய்யுமா? இல்ல 8ஆம் பெண் கடகராசி இப்ப பார்த்தீங்கன்னா, அஷ்டம சனி இப்ப ரீசென்ட்டா தாண்டி வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாமே ம். பார்க்கும்போது கடகராசிய தான் சொல்றேன். ஹெல்த்ல நெறையவே பாதிக்கப்பட்டுருக்காங்க. கடகராசி இப்ப ஓ ரீசென்ட்டா. ஸோ ஹெல்த் ஓ வந்து ஆக்சுவலி அத வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு தான் குரு பயிற்சி நல்லாருக்கும். சூப்பர். ஃபோக்கஸ் டூ ஹெல்த். ஆமா, ஆமா. ஓகே. சூப்பர், சூப்பர். அருமையா சொன்னீங்க. உச்ச குருவான கடகராசி திக்பலம் பெற்றிருக்கிறது, அது வந்து பார்த்தீங்கன்னா, உச்சம் பெற்றிருக்கிறதும் ரொம்ப அற்புதமான ஒரு பாசிட்டிவான விஷயம். தன்னைத்தானே புரிஞ்சுக்க வைக்கக்கூடிய ஒரு நிலைக்கு அது வந்து கடகராசி, கடக லக்கணத்தில் உள்ள நேயர்கள வந்து உட்படுத்த போகுது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கோம். மிக மிக சிறப்பா இருக்கு. அடுத்த ராசியான 5வது ராசியான சிம்ம ராசி, சிம்ம லக்கணத்தில பிறந்தவங்களுக்கு இந்த உச்ச குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது?
ஓகே. சிம்ம ராசி, சிம்ம லக்னம். ஓகே. சிம்ம ராசிக்குள்ள முக்கியமான கிரகமான கேது பயிற்சி ஆயிட்டு இருக்குது. கேது இங்க தான் இருக்க போகுது. டிசம்பர் நம்ம சொன்ன மாரி டிசம்பர் ஸ்டார்ட்டிங்ல தான் ராகு பயிற்சி நடக்க போகுது. ஸோ அப்படிங்கும்போது ஓகே. 1ஆம் வீட்ல கேது பயிற்சி ஆயிட்டு இருக்குது. சிம்ம ராசி, சிம்ம லக்னத்துக்கு. அ ம். 8ல வந்து சனி பயிற்சி ஆயிட்டு இருக்குது. அஷ்டம சனி போயிட்டு இருக்கு சிம்ம ராசிக்கு. அ ஓகே. 12ல 12ல விரயத்துல குரு போயிட்டு இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது ம். திசாபுத்தி நல்லா இருந்துச்சு அப்படின்னா, பெரிய லெவல்ல நெகட்டிவான இம்பாக்ட் குடுக்காது. திசாபுத்தி ஓ! சரியில்லைன்னா நெகட்டிவான இம்பாக்ட் நெறையவே இருக்கு. ஹெல்த்லாம் ரொம்பவே பாதிக்கப்படுறதுக்கான அமைப்பும் உண்டு. ஏன்னா 1ஆம் வீட்ல கேதுவும் சனி 8ஆம் வீட்ல இருக்கிறது. அஷ்டம சனி மோஸ்ட்லி ஹெல்த் ரிலேட்டட் ட்ரபிள நல்லாவே குடுக்கும். ஸோ இந்த குரு ஓ! பெயர்ச்சி அப்படிங்கிறது நம்ம ஐ மீன் நான் குரு பெயர்ச்சியும் பேசலாம். மத்த விஷயங்களும் நம்ம செக் பண்ணிக்கிறோம். அதுக்காக தான் நான் மத்த விஷயங்களும் சொல்லிட்டு இருக்கிறேன். ஓகே. குரு வந்து 5ஆம் வீட்டதிபதி, 8ஆம் வீட்டதிபதி. ஸோ 5ஆம் வீட்டதிபதி 12ல போய் உட்கார்ந்திருக்கா? ஓகே. இவங்களுக்கு வெளிநாடு சம்மந்தப்பட்டது படிக்க போறதுக்கான ம். சிம்ம லக்னத்தில இருக்கீங்க. வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு. படிப்புக்காக வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு இ இருக்கு. ஸோ வெளிநாட்டுக்கு ட்ரை ஓஹோ! பண்றாங்கன்னா, சிம்ம லக்னத்த பொறுத்தளவுக்கு, சிம்ம ராசி பொறுத்தளவுக்கு வெளிநாட்டுக்கு படிக்க போறதுக்கான அமைப்பு இந்த ஜாதகத்த பொறுத்தளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த குரு பெயர்ச்சிய பொறுத்தளவுக்கு முக்கியமா நம்ம சொல்லணும். குரு பெயர்ச்சியில ஓகே. விரயங்கள் பெரிய பெரிய விரயங்கள் நடக்கும். கடக ராசியில நடக்கிறனால இவங்க வந்து இடத்துல விரயங்கள் நடக்கலாம். வாகனத்துக்கு ம். புதுசா ஐ மீன் வாகனத்தினால விரயங்கள், இடத்துக்காக விரயங்கள், அ வீடு ஓகே. கட்டுறது இந்த மாரி விஷயங்கள்ல விரயங்கள் பண்றது இதெல்லாமே இருக்கு. ஓ! ஸோ விரை செலவுகள் முடிஞ்ச வரைக்கும் அதிகரிக்கும். விரை செலவுகள் ரொம்பவே அதிகரிக்கும். ஏன்னா குரு வந்து பெரிய விரயத்த கொடுக்கக்கூடியவர். விரை செலவுகள் ஓகே. அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான் குரு 12ஆம் வீட்டோட விஷயமே. ஓகே. இந்த குரு பெயர்ச்சிய பொறுத்தவரைக்கும், 12ஆம் வீட்டுக்கு விரயஸ்தானத்துல குரு உச்சமாகி வந்திருக்கிறதுனாலயும், குரு நவகிரகங்கள்ல பெரிய கிரகம் அப்படிங்கிறதுனாலயும், அது விரயஸ்தானத்துல இருக்கிறதுனால பெரிய விரயங்கள குடுக்க வாய்ப்பு இருக்கு. இருந்தபோதிலும் அத சுப விரயமா மாத்திக்கணும். குரு குரு வந்து சுபகாரகன், மங்களகாரகன் அப்படிங்கிறதுனால, சுப விரயமா அவங்க மாத்திக்கிறது, அவங்களுக்கு வந்து வீண் விரயங்கள தவிர்க்கும். மாத்திக்கிறன்னு இல்ல. ஐ மீன் சுப விரயம் தான் குரு பண்ணுவார். பண்ணுவார். ஐ அருமை, மீன் நீங்க அருமை. இப்ப அசுப விரயம் பண்றாருன்னா, அது வேற கிரகத்தோட கான்செப்ட்ல வந்துரும். ஆக்சுவலி இப்ப அஷ்டம சனி அந்த சூப்பர். அசுப விரயத்த பண்ணுவாரு. இப்ப ஜென்மத்துல கேது போயிட்டு இருக்குது. மீன் சிம்ம ராசிக்கு, சிம்ம ம். லக்னத்துக்கு ஜென்மத்துல கேது போயிட்டு இருக்குது. ஹெல்த்த வந்து அப்படியே டவுன் பண்ணுது. பாடியோட எனர்ஜி லெவல குறைச்சிட்டு இருக்குது. ஸோ என்ன சொல்லணும்னா, எஸ். ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ் ரிச் ஃபுட்ஸ் ஐ மீன் லைக் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்ஸ் சாப்பிடுறது பெஸ்ட் ஆக்சுவலி இப்போதைக்கு. ஓ! ஏன்னா ஓ! ஹெல்த் வந்து சூப்பர். இப்ப சிவியரா அஃபெக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ மத்த ம், ம். திசாபுத்திகள்லாம் நல்லா இருந்துச்சுன்னா ஒண்ணும் பண்ணாது. அதே மாரி மத்தபடி ஹெல்த்துக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் ரொம்பவே குடுக்கணும். ஓகே. ஸோ இந்த இந்த குரு பயிற்சிய பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். சுய ஜாதகத்துடைய திசா புத்திகள் வலிமையா இருக்கும்போது பயப்பட தேவையில்ல அப்படிங்கிற தகவலையும் நம்ம குடுத்துருக்கோம். அடுத்த ராசியான 6வது ராசியான கன்னி ராசியில பிறந்தவங்களுடைய குரு பயிற்சி பலன்களும், கன்னி லக்னத்துல பிறந்தவங்களுடைய குரு பயிற்சி பலன்களும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கன்னி ராசி, கன்னி லக்னத்த பொறுத்தளவுக்கு குரு வந்து 4 கூடியவன், 7 கூடியவன். ஸோ 4ஆம் வீடு ஓகே, வீடு, வண்டி, வாகனம் சம்மந்தப்பட்டது, தாய் சம்மந்தப்பட்டது. 7ஆம் வீடு திருமணம் சம்மந்தப்பட்டது, தொழில் ஓகே. சம்மந்தப்பட்டது. அ ம். 7ஆம் வீட்டதிபதி 11ல இருக்காரு. 4ஆம் வீட்டதிபதி குருவும் 11ல உச்சமாயி கடக ராசியில உட்கார்ந்திருக்கிறது. இவங்களுக்கு வந்து இவங்களோட ஆசைகள் நீண்ட நாள் ஆசைகள் வந்து பூர்த்தியாகும். அ திருச்சி லாபஸ்தானத்துல உச்ச குரு. லாபம் ஆசை ஆமை 11ஆம் வீடு ஆசை குறிக்கக்கூடியது. ஆசைகள் ஜாதகரோட ஆசைகள குறிக்கக்கூடியது. ஸோ ஆசைகள் ம். பூர்த்தி ஆகுற டைம் தான் குரு பொறுத்தளவுக்கு. இப்ப 7ஆம் சிறப்பு. வீட்டே குரு பெயர்ச்சி 7ஆம் வீட்ட குரு பார்க்குறாரு. 7ஆம் வீட்ல சனி உட்கார்ந்திருக்காரு. திருமணத்துக்கு சிறப்பான யோகத்துல இருக்கு. குழந்தை பாக்கியத்துக்கும் சிறப்பான அமைப்புல இருக்கு. ஸோ திருமணம், ஓ! குழந்தை பாக்கியம் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கிடைக்கக்கூடிய அமைப்பு கன்னி ராசி, கன்னி லக்னத்துக்கு கண்டிப்பா இருக்கு. திசாபுத்திகள் சப்போர்ட் பண்ற வகையில கண்டிப்பா உண்டு. ஸோ அருமை. திருமணத்துக்கும் பாசிட்டிவ் இதுக்கும் நெறைய விஷயங்களுக்கு பாசிட்டிவ். ஏன்னா 11ஆம் வீட்ல குரு பெயர்ச்சி ஆகுறதுங்கும்போது இவங்களுக்கு வந்து இடம், வீடு, வண்டி, வாகனங்கள் ஈஸியா ம். கிடைக்கிறதுக்கான அமைப்பு உண்டு. ஏன்னா 4ஆம் வீட்டதிபதி 11ல போய் இருக்கும்போது இந்த விஷயத்து மூலியமா லாபமும் உண்டு. தாய் மூலியமா லாபம். இல்ல ஓ! வீடு, வண்டி வாகனம் மூலியமா லாபங்கள் கிடைக்கிறதுக்கு. ஸோ ம். சிறப்பான டைம் ஆக்சுவலி. படிப்பு, திருமணத்துக்கும் நல்லா வேலை இருக்கு. வாய்ப்பு படிப்பு, வேலை வாய்ப்பு இதெல்லாம் அருமையா நல்லா இருக்குங்களா? வேலைவாய்ப்பு கன்னி லக்னத்துக்கு இப்ப ரீசென்ட்டா சில பேர்த்துக்கு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கும். குரு பெயர்ச்சி இப்ப மிதுன ராசிக்குள்ள போயிட்டு இருக்கிற டைம்ல. ஸோ அடுத்து வந்து ஓகே. பார்த்தீங்கன்னா, மேல ப்ரமோஷன் சம்மந்தப்பட்டதுக்கும் சம்பள உயர்வு அதான் நெறைய ஐ மீன் ஒரே ஒரு விஷயம்னா 11ஆம் வீடு ஆசைகள் பூர்த்தி ஆவறது. ஸோ அப்படிங்கும்போது எல்லாமே அதுல நடக்குது. ஸோ ஏன்னா நெறைய நெறைய ஐ மீன் திசாபுத்திலாம் சூப்பரா சப்போர்ட் பண்ணுச்சுன்னா, எல்லா ஆசைகளுமே பூர்த்தி ஆயிரும். ஓ! திசாபுத்திகள் அந்த அளவுக்கு சிறப்பா சப்போர்ட் பண்ணலன்னா, நம்ம சின்ன சின்ன ஆசைகள் பூர்த்தி ஆவறதுக்கான வாய்ப்பு உண்டு. அருமை, அருமை. சிறப்பு. அவ்வளோதான். ஓகே, அருமை. யோகமான ஸோ அமைப்பு. இளைய ஐ மீன் ம். மூத்த சகோதரனுக்கு சிறப்பான அமைப்பு. இவங்களுக்கு மூத்த சகோதரர் கல்யாணம் இருந்ததுன்னா, கல்யாணம் ஆகக்கூடிய அமைப்பு உண்டு. ஓ! ஸோ அதெல்லாம் நல்லா இருக்கு. ஓகே. குழந்தைகள் இருந்தாங்கன்னா, லாபஸ்தானத்துல குழந்தைகளுக்கு கல்யாணம் கன்னி லக்னத்துல குழந்தைகள் இருந்தாங்கன்னா, குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகிருச்சுன்னா, கல்யாணத்துக்கு சிறப்பான டைமு. குரு ஓகே. பலன் நல்லா இருக்குது குழந்தைகளுக்கு. கன்னி லக்னத்துல இருக்க குழந்தைகள் இருந்தாங்க. அவங்க திருமணத்தோட ஏஜ்ல இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்காங்கன்னா, கல்யாணம் ஆகக்கூடிய அமைப்பு உண்டு. ஓ!
ஸோ ஸோ மொத்தத்துல வந்து மொத்தத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொட்டதெல்லாம் ராகு வந்து 6ல இருக்காரு, கேது 12 இருக்காரு, சனி 7 இருக்காரு. ஸோ இதெல்லாமே கரெக்டான பொசிஷன்ல தான் இருக்கு. கோச்சாரங்கள் ஓகே வந்து இப்ப நல்லா இருக்கு, ஃபேவரபுளா இருக்குது. திசாபதிகள் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா நல்ல யோகங்கள் உண்டு. ஓகே. மொத்த ஓவராலா பார்க்கும்போது எல்லா கிரகமும் வலுவான இடத்துல இருக்கு. அதுலயும் உச்ச குருவா லாபஸ்தானத்துல குரு வரப்போறாரு பயிற்சியாகி. அதுவும் வந்து ரொம்ப அருமையா இருக்கு. வரப்போற குரு பயிற்சி கன்னி ராசி, கன்னி லக்னத்துக்கு ஒரு பொற்காலம் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா கன்னி ராசி நேயர்கள் நல்ல விதமா அதை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நம்ம கேட்டுக்கிட்டு, அடுத்த ராசியான 7வது ராசியான துலாம் ராசி, துலாம் லக்னத்துல பிறந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். துலா லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா 3 குடையவன் 6 குடையவன் தான் குரு. ஸோ ஓகே. துலாம் 3ஆம் வீட்டதி 10ல குரு உச்சமாவறாரு. ஸோ 6ஆம் வீட்டு ஓ. குருவும் 10ல உச்சமாவறாரு. ம். ஓகே. புதுசா ஒரு வேலைக்கு ட்ரை பண்றாங்க. வேலை மாற்றம், டிரான்ஸ்ஃபரு ம். இதுக்கெல்லாம் வந்து குரு வந்து பயிற்சி நல்லா இருக்குது. ஓ சூப்பர். புதுசா ஒரு வேலை கிடைக்காம இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு சிறப்பான அமைப்பு. ஏன்னா 3ஆம் வீடுங்கிறது புதுசா ஒரு ஸ்டார்டிங். 3ஆம் வீட்டதி 10ல இருக்கும்போது ம். டிரான்ஸ்ஃபருக்கு ட்ரை பண்றாங்கன்னா டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். ஆல்ரெடி வேலையில இருக்கிறவங்களுக்கு. வேலை இல்லாம ஓ இருக்காங்கன்னா, புதுசா ஒரு வேலை கிடைக்கும்னு ட்ரை பண்ணாங்கன்னா வேலை கிடைக்கும். ஸோ இதுக்கு வந்து பெஸ்ட் அருமை. டைம் ஆக்சுவலி. குரு வந்து 10ஆம் வீட்டான வேலைக்கூடிய ஸ்தானத்துல தான் பயிற்சி ஆகப் போறாரு. ஸோ ம். 9 இத்தனை நாள் 9ஆம் வீட்ல இருந்துச்சாரு. 9ஆம் வீடு ஹையர் லேர்னிங்லாம் முடிச்சிருந்தாங்கன்னா, அடுத்த அந்த எஜுகேஷன் நாலேட்ஜ வந்து பிராக்டிகலா யூஸ் பண்ணக்கூடிய இடத்துக்கு தான் குரு போறாரு. அதாவது குரு 10ஆம் வீடுங்கிறது வொர்க் பிளேஸ். ஸோ அப்படிங்கும்போது பிராக்டிகல் நாலேட்ஜ்க்கு கொண்டு வரணும். நம்ம படிச்சத பிராக்டிகல் நாலேட்ஜ்க்கு யூஸ் பண்ற மாரி இடத்துக்கு தான் வராரு. ஸோ குரு ம். வந்து வேலைக்கு பெஸ்ட்டா இருக்குது துலா லக்னத்த பொறுத்தளவுக்கு, துலா ராசிய பொறுத்தளவுக்கு. ஓகே. மத்தபடி வந்து அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லுங்கண்ணா. அடுத்தது லாபஸ்தானத்துல வந்து கேது இருக்காரு. ம். 5ஆம் வீட்டுல ராகு இருக்காரு. 6ஆம் வீட்டுல சனி இருக்கு. இதெல்லாம் நல்லா இருக்குங்களா? துலா 5ஆம் ராசி, வீட்ல துலா ராகு லக்னத்துக்கு. இருக்கவங்க ஸ்பெகுலேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல கேர்ஃபுல்லா இருக்கணும். சூதாட்டம், கேம்பிளிங், ஷேர் ஓ. மார்க்கெட்டு, இந்த ட்ரேடிங் ஓ. சம்மந்தப்பட்டது இதெல்லாம் பண்றீங்க. ராகு ஆசைய தூண்டி விடுவாரு. ஸோ அந்த விஷயத்துல டிசைர்ஸ கரெக்ட்டா கண்ட்ரோல் சரியா. பண்ணி பண்ணணும். இல்லைன்னா கேம்பிளிங் அடிக்ஷன கொடுக்கக்கூடிய அமைப்புல ராகு இருக்காரு. 6ஆம் வீட்ல ஓ. சனி பயிற்சி ஆவறது நல்ல விஷயம் தான். ஓ. 6ஆம் வீடு ஏன்னா பாவகிரகங்கள் 6ஆம் வீட்ல பயிற்சி ஆவறது பொறுத்தளவுக்கு ரொம்பவே நல்லது தான். ஸோ ஓகே. பிரஷர் வந்து கடன் இதுலலாம் பிரஷர் இருக்கும். ஸோ ம். கடன் நோய் எதிரில சனி பயிற்சி அப்படிங்க சனி 6ஆம் வீட்ல பயிற்சியா இருக்கனால அது கொஞ்சம் தொந்தரவு இருக்கு. பட் இருந்தாலும் சனி 6ஆம் ம். வீட்ல பொறுத்தளவுக்கு எல்லா விஷயத்தையும் ஜெயிச்சு வரக்கூடியவர் தான். ஓகே. சிறப்பு. சனி பயிற்சியிலயும் நெகட்டிவா இல்ல. ஆறா ராகு எது பயிற்சியும் பொறுத்தளவுக்கு பெரிய நெகட்டிவ் இல்ல. அ ஓகே. துலா லக்னத்த பொறுத்தளவுக்கு 11ல கேது போயிட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு மூத்த சகோதரனோட உறவுகள் கட் ஆவறது இதெல்லாம் ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கலாம். ஓகே. இன்கம் வந்து பிரேக் ஆயிருக்கலாம். ஸோ ஓ. அதெல்லாம் கேது 11ல இருக்கனால நடந்திருக்கும். ஸோ மத்தபடி குரு பயிற்சி பாசிட்டிவா தான் இருக்கு. அருமை, அருமை. துலா ராசி, துலா லக்னத்துக்கு இந்த குரு பயிற்சி பெரிய அளவுல தொந்தரவுகள் இல்லை. புதிய வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ம், ம். அருமை. அடுத்தது 8வது ராசியான விருச்சக ராசி, விருச்சக லக்னத்துடைய இந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கு? விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம் பொறுத்தளவுக்கு குரு வந்து 2 குடையவன், 5 குடையவர். 9ஆம் வீட்ல ஓகே. பயிற்சியா வராரு. தந்தை ஸ்தானம்னு சொல்ற சரி. பாக்கியஸ்தானத்துல பயிற்சியா வராரு. ம். ஓகே. சனி வந்து 5ல இருக்காரு. ஓகே. குரு வீட்ல இருக்காரு. மீன ராசியில. ஓகே. கேது 10ல, ராகு 4ல. ஓகே. ஓகே. ம். ஸோ 9ஆம் வீடு 9ஆம் இடம். ஹையர் ஸ்டடீஸ்க்கு பெஸ்ட் டைம் ஆக்சுவலி இவங்களுக்கு. சரி. 9ஆம் வீடு தந்தை ஸ்தானத்துல போயிட்டு இருக்காரு. அதுவும் ஓரளவுக்கு நல்ல அமைப்பு தான். 5ஆம் வீட்டு ஓகே. அதிதியும் உங்களுக்கு 9ல உட்கார்ந்திருக்காரு சிறப்பு. ஸ்பிரிச்சுவல் டெம்பிள்ஸ் டிராவலு ஆன்மீக பயணங்கள் அதிகரிக்கும். அருமை. ஸோ ஓகே. குடும்பத்தோட ஆன்மீக டிராவல் பண்றது 2ஆம் வீட்டு அதிதி 9ல போய் உட்கார்ந்திருக்கனால, குடும்பத்தோட ஓகே. குழந்தைகளோட ஆன்மீக டிராவல் லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் வந்து அதிகமா இருக்கும். அதுவும் மெயினா ஸ்பிரிச்சுவல் டிராவலா தான் இருக்கும். ஆன்மீக சம்மந்தப்பட்ட டிராவல் கோயிலுக்கு போயிட்டு வர்றது, சர்ச்சுக்கு போயிட்டு வர்றது அந்த மாரி ம். ஆன்மீக ம். பயணங்கள் அதிகரிக்கும் அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். ஸோ குரு வந்து ஓகே. 9ஆம் வீட்ல டிராவல் ஹவுஸ் தான் அது. ஸோ 9ஆம் வீட்ல போயிட்டு ஓகே. இருக்கிறது அது நல்லது. மத்தபடி எஜுகேஷன் ஏதாவது மேல ஹையர் ஸ்டடீஸ் பண்றவங்களுக்கு பெஸ்ட் டைம் ஆக்சுவலி. ஓகே. இப்ப கேது 10ல போயிட்டு இருக்கறனால வேலையில வேலையில வந்து பாத்தீங்கன்னா, விருச்சிக லக்னத்துக்கு ட்ரபிள் போயிட்டு இருக்கு. ஓகே. வேலைய விட்டுறலாமா? வேண்டாமா? ஸோ கன்ஃப்யூஷன்ஸ்லாம் நெறைய இருக்கும் விருச்சிக லக்னத்துக்கு. ஓ. வேலைய விட்டு வேற இடம் மாற அந்த பிரச்சனைலாம் இருக்கு. பட் நான் என்ன சொல்றேன்னா, இன்னும் ஒரு டிசம்பர் மாசம் ராகு இது பயிற்சி நடக்குது. ஸோ ஆ. அதுக்கப்புறம் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள புதுசா வேலைக்கு ட்ரை பண்றவங்க, அந்த டைம்க்கு தான் அந்த டைம் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்றது ரொம்ப நல்லது. ஸோ இப்ப வந்து ஓகே. பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்க வேலைக்கு தேவையான ஏதாவது விஷயங்கள படிக்கணும், ஏதாவது திறமைகள வளர்த்துக்கணும்னா, இந்த குரு 9ஆம் வீட்ல இருக்கும்போது பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது.
ஓகே. இத்தனை நாள் வந்து பார்த்தீங்கன்னா, அஷ்டம குரு போயிட்டு இருந்தது. அஷ்டம குரு விடை பெற்று, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பாக்கிய குரு வருது. உச்ச குருவா பாக்கியஸ்தானத்துக்கு குரு வர்றாரு. விருச்சிக ராசி, விருச்சிக லக்னத்துக்கு. அ அது நீங்க சொன்ன மாரி வேலை உட்பட ஆமா. பல விஷயங்கள்ல ட்ரிப் போயிட்டு இருந்தது. அதெல்லாம் இப்ப நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த வருடத்து வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருந்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வேலை மாற்றம் பண்ணிக்கிட்டா, அது இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கோம். வேற என்ன சொல்லலாம்? 2ஆம் வீட்டுக்கு மத்தபடி அதிபதியான குரு மத்தபடி குழந்தைக்கு ட்ரை பண்றாங்கன்னா, குழந்தை பாக்கியத்துக்கு சிறப்பான டைமு. ஆ ஓகே. ஸோ மத்தபடி குழந்தைகளுக்கு ட்ரை பண்றாங்கன்னா கண்டிப்பா. ஏன்னா 5ஆம் வீட்டு உச்சமாகி 9ஆம் வீட்ல உட்கார்ந்திருக்கிறது, 5ஆம் வீட்ல சனி உட்கார்ந்திருக்கிறது எல்லாமே குழந்தைகளுக்கு யோகமான அமைப்பு தான். யாஹ்! ஓகே. கண்டிப்பா. 2ஆம் வீட்டு அதிபதி 9ல இருக்கிறதும் நல்ல தன யோகம் குடுக்க வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா, கண்டிப்பா. தந்தையார் மூலியமா ஏதோ ஒரு வகையில வருமானங்கள் வர்றது. அ கு ஓ! அ குருவோட சப்போர்ட் கிடைக்கிறது. குருவ மீட் பண்ணணும்னு நெனச்சாங்கன்னா, குருவ மீட் பண்றது. ஸோ சரி, சரி. இதெல்லாம் பெஸ்ட் டைமா இருக்கு. ஓகே. ரைட். விருச்சிக லக்கணம், விருச்சிக ராசி அருமையா இருக்கு. ரைட். ம். அடுத்தது தனுசு ராசி, தனுசு லக்கணம். தனுசு ராசி, தனுசு லக்கணத்த பொறுத்தவரைக்கும் அஷ்டம குருவா குரு வந்திருக்காரு. அந்த ராசியுடைய அதிபதி எப்படி இருக்கு? ஸோ லக்னாதிபதி குரு. நீங்க சொன்ன மாரி தனுசு ராசி, தனுசு லக்னத்துக்கு 4ஆம் வீட்டதிபதி குரு. ஓகே. 4ல சனி போயிட்டு இருக்காரு. ஓகே. 8ல குரு ஐ மீன் 4ஆம் வீட்டதிபதி 8ல. ஓகே. ஓகே. அம்மாவோட ஆரோக்கியத்துல கவனம் தேவை. ஓகே. ஆ ஓகே. அ இடம் மாற்றம் சம்மந்தப்பட்டது வேலைக்காக இடம் மாறுறதுக்கு இதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 4ஆம் வீட்டதிபதி 8ல ம். போகும்போது அ இடத்துல சேஞ்ச் குடுக்கக்கூடிய பவரும் உண்டு. ஓகே. லக்னாதிபதி 8ல இவங்களுக்கு வந்து ஆராய்ச்சி துறையில இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட் டைமு. ஓ! ஜோதிடத்துல நாட்டம் அதிகரிக்கும். அந்த அ ஓ! அ ரகசியங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நெறைய விஷயங்கள கத்துக்கிறது. அந்த நாலேட்ஜ் ரகசியத்த நெறைய விஷயங்கள கத்துக்கணும்னு நெனைக்கிறவங்களுக்கு பெஸ்ட் டைம். ஏன்னா குரு 8ல வந்து உச்சமாவறாருங்கும்போது, சீக்ரெட் நாலேட்ஜ் நெறைய இவங்களுக்கு கிடைக்கும் இப்ப. ஏதாவது ஒரு ஆ நாலேட்ஜ் அது சம்மந்தப்பட்ட சீக்ரெட்டா ஏதாவது ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னா, கண்டிப்பா நல்லாவே கிடைக்கும். இன்ஹெரிட்டன்ஸ் கிடைக்கும். இன்ஹெரிட்டன்ஸ்க்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஏன்னா 8ல குரு அப்படிங்கும்போது இன்ஹெரிட்டன்ஸ் 8ஆம் வீடுங்கிறது அ அகைன் புதையல்ங்கிற மாரி தான். ஸோ ஓகே. ஸோ புரியுது. இன்ஹெரிட்டன்ஸ்க்கு யோகம். இன்ஹெரிட்டன்ஸ் வராம இருந்துச்சுன்னா, அது வந்து வர்றதுக்கான ரொம்ப வருஷமா பெண்டிங்ல இருக்கு. ஓகே. வரணும் அப்டின்னா கண்டிப்பா உண்டு. ஸோ மத்தபடி 1ஆம் ஓ! வீட்டதிபதி 8ல உட்கார்ந்திருக்கிறது ஹெல்த் வந்து கண்டிப்பா இம்பாக்ட் பண்ணும். ஓ! ஹெல்த் வைஸ் வந்து க கான்ஷியஸா இருக்கணும். ஹெல்த்த இம்ப்ரூவ் பண்ணிக்கிறக்கு தேவையான விஷயங்கள நடவடிக்கைகள் எடுத்துக்கிறது நல்லது. ம். ஓகே. ஓகே தான். மத்தபடி 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 எல்லாமே நல்லா வந்து இருக்கு. இந்த இந்த அம்மாவுடைய டைம்ல ஆரோக்கியத்த வந்து பார்த்துக்கணும். ம் இடம் வாங்குறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஒரு ஓகே. இந்த இந்த புத்தகத்துல ஓகே. இந்த இந்த டைம்ல ஏன்னா கொஞ்சம் சனி பெயர்ச்சியும் குரு பெயர்ச்சியும் ஆகும். சனி பெயர்ச்சி இன்னும் ஒரு 2 வருஷம் போனதுக்கப்புறம் வாங்குறது நல்லது. இப்ப வந்து 8ல குரு பெயர்ச்சி ஆறனால 4ஆம் வீட்டதிபதி 8ல போயிருக்கனால சனி 4ல போயிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் அந்த விஷயங்கள்ல எதுவும் டச் பண்ணாம இருக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே. வண்டி புதுசா வாகனங்கள்ல? அதான் புதுசா வண்டி வாகனங்கள் இந்த இதுதான் சொல்றேன். புதுசா வண்டி வாகனங்கள், புதுசா வீடு கட்டுறது இந்த மாரி ஓகே. விஷயங்கள்ல கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா 4ல சனி போயிட்டு இருக்கு. அ 4ஆம் ஓகே. வீட்டதிபதி குரு 8ல இருக்கிறது வந்து அந்த அளவுக்கு பெஸ்ட் டைம் கிடையாது. டிராவல் பண்றதுல கவனமா இருக்கணுமா? டிராவல் பண்றதுல கண்டிப்பா வண்டி வாகனத்துல டிராவல் பண்றதுல கவனமா இருக்கணும். 4ல சனி போயிட்டு இருக்கு. 4ஆம் வீட்டதிபதி 8ல இருக்கு இல்லையா? சரி. ரைட். ஸோ மொத்தத்துல கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்படணும். தனுசு ராசி, தனுசு லக்கணத்த சேர்ந்தவங்க. அடுத்ததாக மகர ராசி, மகர லக்கணத்த பொறுத்தவரைக்கும் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? ஸோ மகர ராசி, மகர லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா, குரு வந்து 3ஆம் வீட்டதிபதி, 12ஆம் வீட்டதிபதி. ஸோ 7ல போய் ஓகே. உட்கார்ந்திருக்காரு குரு. ஸோ குரு எந்த வீட்ல உட்கார்ந்தாலும் அங்க குரோத் பண்றது தான், எக்ஸ்பேண்ட் பண்றது தான், விரிவாக்குறது தான் அவரோட வேலையே. ஸோ அப்படிங்கும்போது 7ஆம் ஓகே. வீடுங்கிறது தொழில் ஸ்தானம். ஸோ தொழில வந்து இவங்க வந்து எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு யோசிச்சுட்டு இருந்தாங்கன்னா, விரிவாக்கம் பண்ணலாம், தொழில் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்தா பெஸ்ட் டைம் ஆக்சுவலி. 7ல குரு பயிற்சி ஆயிட்டு ஓ! இருக்கு. ரைட். ஸோ லக்னாதிபதி சனி 3ல இருக்கு. ஸோ புதிய முயற்சிகள் தொடங்குறக்கு இது எல்லாமே கரெக்ட்டான டைம் தான். புதிய தொழில் தொடங்குறதுக்கும் சரியான டைம் தான். ஓகே. திருமணத்துக்கு முயற்சிகள் எடுக்கிறது ரொம்ப நல்லது. 3ஆம் வீட்டதிபதி 7ல உட்கார்ந்திருக்கனால திருமணத்துக்கு முயற்சி எடுத்தாங்கன்னா, திருமணம் வந்து நடக்கக்கூடிய அமைப்பு சிறப்பா இருக்குது. ஏன்னா குரு பலன்ங்கிறது 7ஆம் வீட்ல குரு பெயர்ச்சி தான் குரு பலன் ரொம்ப ஸ்ட்ராங்ன்னு சொல்லுவோம். உச்ச குருவா 7ஆம் வீட்ல ஓகே. குரு பெயர்ச்சி மகர லக்னத்துக்கும் குரு பலன் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படிங்கிறத சொல்லணும். ஸோ விஷயம் என்னன்னா அக்டோபர் வாவ்! வரைக்கும் ரொம்பவே சிறப்பா இருக்கு. ஏன்னா அக்டோபருக்கு அப்புறம் இந்த டிசம்பர்ல தான் கேது உள்ளுக்கு வராரு. ஸோ அதுக்கு முன்னாடி ம். மேரேஜ்க்கு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. அக்டோபருக்குள்ள திருமணம் பண்றது ரொம்பவே சிறந்தது. ஓ! அ ஸோ மத்தபடி 7ஆம் வீட்ட பொறுத்தளவுக்கு
7ஆம் வீட்டு விஷயங்கள்ல வந்து உங்களுக்கு யோகமான அமைப்பு. அதாவது தொழில், திருமணம், மனைவி ம். சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல யோகமான அமைப்பு தான். விரை செலவுகள் 12ஆம் ஓகே. வீட்டு அதிபதி 7ல போய் உட்கார்ந்திருக்கும்போது விரை செலவுகள் அதிகமா இருக்கும். ஏன்னா நான் சொன்னது. தொழிலை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு விரை செலவுகள் பண்ணும் இல்லையா? 12ஆம் வீட்டு அதிபதி 7ல. 12ஆம் வீடுங்கிறது ஆமா. விரயம். 7ஆம் வீடுங்கிறது தொழில் அப்படின்னா, தொழிலுக்கு எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு விரை செலவுகள் பண்ணுவாங்க. திருமணத்துக்கு விரை ம். செலவுகள் பண்ண போறோம். ஸோ அது மாரி சுப விரை ஓ செலவுகள் பண்ணுவோம். ஸோ அந்த மாரி விஷயங்களுக்கான விரை செலவுகள் கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிறது தான் அமைப்பு. ஏன்னா 12ஆம் வீட்டு அதிபதி அப்படிங்கிறனால, இந்த மாரி நான் சொன்ன விஷயங்கள்ல விரை செலவுகள் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறது தான். ஓகே. அதாவது 7:30 சனி இப்ப தான் நிறைவு பெற்றிருக்கு. குருவோட பார்வையும் மகர ராசி மேல பதியப்போது. நீண்ட இடைவேளைக்கு பிறகு மகர ராசிகள் வந்து பெருமூச்சு விட்டு தன்னுடைய முன்னேற்றத்துல கவனம் செலுத்துறதுக்கு அற்புதமான நேரம் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்த ராசியான வேற ஏதாவது சொல்லணுமா மகர ராசியை பொறுத்தவரைக்கும்? அதான் நீங்க சொன்ன மாரி மகர ராசிக்கு இப்ப 7:30 சனி இப்ப தான் ரீசென்ட்டா முடிஞ்சிருக்கு. ஸோ ஓகே, மகர ராசி பொறுத்தளவுக்கு குரு பெயர்ச்சி வந்து சிறப்பா தான் இருக்கு. ஓகே. மிக்க மிக்க அருமையான இடத்துல இருக்கு. மகர ராசி நேயர்கள் வந்து நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய நல்ல நேரம் தொடங்கியிருக்கு. இதை அற்புதமா பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நம்ம அஸ்ட்ரோ சந்திரா சார்பா நாங்க கேட்டுக்கிறோம். அடுத்த ராசியான கும்ப ராசி, கும்ப லக்கணத்துல பிறந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? கும்பராசி, கும்ப லக்னம் என்பது 2ஆம் வீட்டுக்கும் 11ஆம் வீட்டுக்கு அதிபதி குரு. ஓகே. 2ஆம் வீடுங்கிறது குடும்பம், தனம், வாக்கு குறிக்கக்கூடியது. 11ஆம் வீடுங்கிறது லாபஸ்தானம், மூத்த சகோதரம் இந்த மாரி விஷயங்கள குறிக்கக்கூடியது. நண்பர்கள் அந்த வட்டாரத்த ம், குறிக்கக்கூடியது தான் 11ஆம் வீடு. ஸோ இந்த 2மே குரு எங்க போறாரு? 6ஆம் வீட்டுக்கு போறாரு. கடக ராசியில 6ஆம் வீட்டுக்கு உச்சமா வர்றாரு. ஸோ ம். லோனுக்கு ட்ரை பண்றாங்கன்னா பெஸ்ட் டைமு லோன் வாங்கறக்கு. பட் ஓவர் ஆப்டிமிசம், ஓவரான பாசிட்டிவிட்டில கொஞ்சம் அதிகமா வாங்க போறாங்க. லட்சத்துல ஓ ட்ரை பண்றாங்கன்னா, கோடியில கூட லோன் கிடைக்கலாம். பட் ஓ நமக்கு என்ன தேவையோ அதுக்கு தேவையான லோன மட்டும் வாங்குறது நல்லது. ஸோ கரெக்ட். அது கோல்டு லோன் சம்மந்தப்பட்டது ட்ரை பண்றாங்கன்னா, கோல்டு லோனுக்கு வாய்ப்பு அதிகம். என் ஓகே. தங்கத்துக்கு அதிபதி குரு தான். ஸோ ஓ அப்படிங்கும்போது 2ஆம் வீட்டதிபதி 6ல இருக்காரு. 11ஆம் வீட்டதிபதி 6ல இருக்காரு அப்படிங்கும்போது, அதாவது என்ன சொல்றேன்னா, ம். பண விஷயத்துல கேர்ஃபுல்லா இருக்க சொல்றேன். ஏன்னா, ஓ லோன் இன்கிரீஸ் ஆவறதுக்கான வாய்ப்பு அதிகம். லோன் நீங்க லோன் மத்தவங்களுக்கு குடுத்து பெரிய லெவல்ல லோன் குடுக்கறதோ, நீங்க பெரிய லெவல்ல ஓகே. லோன் வாங்குறதோ, ஸோ இதெல்லாம் ம். ஓவரா பாசிட்டிவ் திங்கிங்லாம் வேண்டாம். ஸோ ரியாலிட்டி என்னன்னு சிச்சுவேஷன் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாரி பண்ணிக்கிறது நல்லது. ஓகே. ஆ மூத்த சகோதரர்னால கொஞ்சம் பகை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. குடும்பத்தில கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 2ஆம் வீட்டதிபதி குரு 6ல போய் உட்கார்ந்திருக்காரு. 2ல சனி உட்கார்ந்திருக்காரு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ம். குரு பெயர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெஸ்ட் கிடையாது. பட் என்னன்னா கும்ப லக்னத்துக்கு என்ன நடந்துட்டு இருக்குன்னா, ராகு லக்னத்தில போயிட்டு இருக்கு. ஆமா. 2ல சனி போயிட்டு இருக்கு. 7ல கேது போயிட்டு ம். இருக்கு. ஸோ தொழில் பண்ணிக்கிட்டு ம். இருக்கீங்க. தொழில்ல ஏதாவது முடக்கங்கள் ஆல்ரெடி ஏற்பட்டிருக்கும். ஆ ஓ இப்ப வந்து தொழில்ல விரை செலவுகள் அதிகமாவும் போகும். இந்த குரு பெயர்ச்சி ம். பொறுத்தளவுக்கு. ஸோ ஓகே. அதுக்கெல்லாம் கரெக்ட்டா என்ன சிச்சுவேஷன் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு, கடன் வாங்கலாமா வேண்டாமாங்கிறதெல்லாம் டிசைட் பண்ணிக்கங்க. ஏன்னா கடன் வந்து குரு 6ல இருக்கும்போது கடன் ஈஸியா கிடைக்கும். ஓஹோ! ஸோ அத நோட் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாரி இருந்துக்கிறது நல்லது. ஓகே. அதோட இல்லாம இந்த கும்ப ராசி, கும்ப லக்கணத்த பொறுத்தவங்களுடைய ராசிக்கு முன்னையும், ராசிக்கு பின்னையும் குருவோட பார்வை விழுது. மகரத்திலயும், மீனத்திலயும். ஸோ அது அது கிட்டத்தட்ட கொஞ்சம் பாசிட்டிவான விஷயமா? ஆ அதான் இப்ப பார்த்தீங்கன்னா, ஓகே. அ ம் மகரத்திலயும் ஓகே. 12ஆம் வீட்லயும் 2ஆம் வீட்லயும் பார்வை விழுது. 10ல வந்து குரு ஆமா. பார்க்குறாரு. கண்டிப்பா இப்ப வேலைக்கு ட்ரை பண்றாங்கன்னா, வேலைக்கான அமைப்பெல்லாம் கூட இருக்க தான் செய்யுது. அதெல்லாம் வேலையில ரொம்ப ஆஹா. நெகட்டிவ்லாம் இல்ல. தொழில் பண்றவங்களுக்கு 7ல கேது போயிட்டு இருக்கிறது. திருமணத்தில இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ம். திருமணத்தில கொஞ்சம் சில பிரிவினைகளை வந்து ஆல்ரெடி சந்திச்சிருப்பாங்க கும்ப லக்னம். அம் ஓ! பட் இந்த ராகு இது பெயர்ச்சிக்கு அப்புறம் ஓரளவுக்கு உடல் அந்த சார்ந்த விஷயம். குடும்பத்தில அ இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து ராகு பெயர்ச்சிக்கு அப்புறம் ஐ மீன் நவம்பருக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்மூத் ஆகும். கண்ட்ரோல் ஆகும். மெயினா கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் எல்லாம். ஸோ ஓகே. வாக்குஸ்தானத்தில வாக்கு குடுக்க வேண்டாம். மீன் ஓ! என்னால வாக்கு முடிஞ்சேன். ஓவர் ஆப்டிமிசத்துல அதான் ஓவரா பாசிட்டிவா இருந்துச்சு. வாக்கு குடுக்க வேண்டாம். என்னால பண்ண முடியும்ன்னு சொல்ட்டு, லோன் குடுக்குறேன். நான் கண்டிப்பா. சொல்லிட்டு அத குடுக்குறேன். வாக்கு குடுத்துட்டேன். குடுத்தே ஆவணும் அப்படிங்கிற மாரிலாம் எதுவும் பண்ணிக்க வேண்டாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க சொல்றேன் இந்த விஷயத்துலலாம். ஏன்னா லோன் சிறப்பு, சிறப்பு. விஷயத்துல ரொம்ப கரெக்ட். கேர்ஃபுல்லா இருக்க சொல்றேன். ஓ! அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆமா. ஏன்னா குரு 6ஆம் வீட்டு எங்க நம்ம என்னன்னா குருவோட தத்துவம் என்ன? குரு எங்க உட்கார்ந்தாலும் அங்க பெருக்குவார். ஸோ 6ஆம் வீடுங்கிறது ஆ. பெருக்குங்கள எதிரி. ஸோ ஓகே. கடன பெருக்கிருவார். ஸோ கடன்ல ஆ. இருக்கீங்கன்னா, அத வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா கேர்ஃபுல்லா. கடகடன டீல் பண்றத கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கங்க. ஓகே. சிறப்பு, சிறப்பு. அடுத்தது கடைசி ராசியான மீன ராசி, மீன லக்கணத்துல பிறந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். அந்த மீன ராசி குருவோட வீடே தான். இந்த குருவோட வீட்டையே குரு உச்சமாகி பார்க்க போறாரு. எப்படி இருக்கு மீன ராசிக்கு? மீன லக்கணத்துக்கு.
மீன ராசி மீன லக்னத்துக்கு குரு வந்து 10க்குரியவர், லக்னத்துக்கு அதிபதி, 1ஆம் வீட்டுக்கு அதிபதி. 1ஆம் வீடுங்கிறது உடல் ஆரோக்கியம், பர்சனாலிட்டி Correct. இதுக்குரிய அதிபதி. ஸோ 10ஆம் வீடுங்கிறது ம். வேலைக்குரிய அதிபதி. 10ஆம் வீட்டை 5ல ஓ உட்காந்துருக்கிறது வேலைக்கு சிறப்பான அமைப்பு தான். ஓ ஏன்னா 10ஆம் வீட்டை 5ல உட்காந்துருக்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான வேலையை கொடுக்கறது தான் 10ஆம் வீட்டை 5ல அப்படிங்கிறது. ஸோ 5ஆம் ம் வீட்டு அகைன் குரு வந்து 5ல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு சிறப்பான டைமு. ஓ குழந்தை சூப்பர். பாக்கியம்க்கு குழந்தைக்கு ட்ரை பண்றீங்க, கண்டிப்பா ட்ரை பண்ணாங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஹெல்த் ம் வைஸ் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி உச்சமா வர்றது ஹெல்த் வைஸும் நல்லா இருக்கும். ஸோ சனி 1ஆம் ம் வீட்டில் இருக்கிறது கொஞ்சம் ஹெல்த் வைஸ் சில நெகட்டிவ்ல கொடுத்தாலுமே குரு பார்வை இருக்கிறது சிறப்பு. ஓகே. வேலைக்கும் சிறப்பான டைம் தான். வேலைக்கு பொறுத்தளவுக்கு 10ஆம் வீட்டை உச்சமாவது வந்து 5ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறது சிறப்பான டைம் தான். ஓ ஓவராலா வந்து பார்த்தீங்கன்னா மீன ராசிக்கு 7.5 7.5 தான். ஐ மீன் சனி பகவான் இப்போதைக்கு ட்ரபிள் கொடுத்துட்டு இருக்காரு. ஏன்னா ஜென்மத்துல வந்து சனி ஓஹோ. போயிட்டு இருக்குது. மீன ராசிக்கு அம்மாவுக்கு ஹெல்த் ட்ரபிள் சம்மந்தப்பட்டது. ஏன்னா ஜென்மத்துல தான் சனி போயிட்டு இருக்காரு அப்படிங்கிறனால சந்திரன் அங்கதான் இருக்க போகுது. ஸோ ஆமா. சந்திரனுக்கு வந்து ஐ மீன் மீன ராசியா இருக்கவங்களுக்கு, மீன லக்னமா இருக்கவங்க ஓகே. மீன ராசியா இருக்கவங்களுக்கு ஏன்னா 7.5 போயிட்டு இருக்கு இல்லையா? ஆமா. ஸோ 7.5 சனி போயிட்டு இருக்கிறது அது கொஞ்சம் ட்ரபிளிங் டைமா இருக்கு. மற்றபடி ம் குரு பயிற்சி பொறுத்தளவுக்கு படிப்புக்கு பாசிட்டிவா இருக்கு, குழந்தைகளுக்கு பாசிட்டிவா இருக்கு, வேலைக்கு ம் பாசிட்டிவா தான் இருக்கு. ஓகே. மீன ராசியை சேர்ந்த உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமண வாய்ப்பு நல்லா இருக்கா? இருக்கு. நல்ல வாய்ப்பு இருக்கு. குழந்தைகளுக்கு அ, பாசிட்டிவான விஷயங்கள் ஏதாவது குழந்தைகள் புதுசா ஏதாவது ஒரு தொடங்குறது எல்லாத்துக்குமே கரெக்டான டைம் தான். எல்லாம் நல்லா இருக்கு. மீன ராசியை பொறுத்த வரைக்கும் 7.5 சனியை தவிர மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லா ஓவராலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாகவே இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. 5ஆம் வீட்டில் குரு உச்சமாகி இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம், நாலேஜ் நல்லா கிடைக்கிறது. ஸோ குழந்தை பாக்கியத்துக்கு எதிர்பார்த்துருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது. பெயர் புகழ் செல்வம் 5ஆம் வீட்டு 10ல் இருக்கிறதுனால வேலையில் ஒரு நல்ல கரெக்ஷன்ஸ் நடக்கிறது.